ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், டிஆர்பி, செட்டு, நெட்டு இதெல்லாம் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரே நேரத்தில் வர்றது ஆசிரியர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு போல. திருவிழா இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி திருவிழா மாதிரி தான் இது. டிஆர்பி எழுதக்கூடியவர்கள் நெட் எழுத போகிறது கிடையாது. நெட் எழுத போகிறவங்க, நெட்டு செட் எழுத போகிறவங்க டிஆர்பி எழுத போகிறது கிடையாது. அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாதவங்க, பண்ணியிருக்கிறவங்க எழுதலாம், அதில் தப்பு இல்லை. இப்போது இது எல்லாமே வேறு விஷயங்கள் தான். ஏன்னா அவங்க அந்த கேண்டிடேட்ஸ் வேறு, இங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்பது வேறு. அப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து பார்க்குறத விடவும் முதல்ல டிஆர்பியை பற்றி பார்க்கலாம். ஓகே சார். சார், மற்ற விஷயங்களை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொன்னீங்க. அப்போ டிஆர்பி பற்றி முதல்ல பேசிடுவோம். டிஆர்பிக்கு அப்ளை பண்ண ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது டிஆர்பிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஆசிரியர்கள் டிஆர்பி எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தாங்க, நம்மகிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்த பிற்பாடு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது? அதாவது நம்ம முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம், டிஆர்பி வருடம் வரணும் அப்படின்றது. அதை பற்றி யாருமே இதுவரையிலையும் பேசுனதா எனக்கு தெரியல. பேசியிருந்தால் நல்லது. இதுவரையிலையும் யாரும் அதை பற்றி பேசுனதாகவோ அதை பற்றி சிந்தித்ததாகவோ எதுவுமே தெரியல. பொதுவெளியில் அதை பற்றி பேசவே இல்லை. ஒன்று. அதுக்கப்புறம் டிஆர்பி வருமா வராதான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டிஆர்பி வருமா வராதா, அவ்வளோதான் அவங்களுடைய கேள்வி. வரும் வராது அப்படின்னு தான் பதில் சொல்லணும். ஒருத்த வரையில் தான் ஒரு ஒன் வேர்டு பதில் தான் எதிர்பார்த்தாங்க. வரும் அப்படின்றது இப்போ வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் போர்ட்டலும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணணும். இப்போ பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை எனக்கும் தெரியல. பிரச்சனைன்றது என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி வேணும், அப்படி வேணும், அது இல்லை, இது இல்லை அப்படின்றது ஏதோ சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் திருப்பி அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, அவங்க பிரச்சனையை சொல்ல தெரியல அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் சொல்ல தெரியல அப்படின்றது தான். இப்போ நிறைய தடவை நான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஆசிரியர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இங்கே பிரச்சனை இருக்குது, அங்கே போனால் பிரச்சனை இருக்குது, காலேஜில் பிரச்சனை இருக்குன்றதை சொல்கிறோம். இவர்களுக்கு பிரச்சனை என்னன்னே தெரியலையே. சார், இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு ஒரு தரப்பினருக்கு கொடுக்குறாங்க, இன்னொரு தரப்பினருக்கு தரல. இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அது எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் தேவை இல்லை. ஏன்னா எல்லாருமே உள்ளே வரணும் அப்படின்றது தான். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் எழுதலாம், அதாவது அப்ளை பண்ணவங்க எல்லாமே. இது ஒரு பக்கம் தராங்க, ஒரு பக்கம் தரலை அப்படின்றது பிரச்சனையாக பார்க்கப்பட்டால் பிரச்சனை உள்ளவர்கள் கேட்க தான் செய்யணும். அதுக்கு சரியான விளக்கம் இருந்ததுன்னா, சரியான பதில் இருந்ததுன்னா அது ஓகே. அதுக்காக முறையிடுறது இதெல்லாம் ஓகே தான். இது சரியாக கேட்கணும் இல்லைங்களா. பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இது சரியாக முறையிடணும். அது இல்லாத இவங்க வெறுமனே பேசி என்ன பண்ணுறது? இவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை யார் வெளியில் பேசுனது? பொதுவெளியில் பேச தெரிகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லாரோடைய பிரச்சனையும் எல்லோரும் பேசுகிறாங்க இல்லையா. அரசியல்வாதிங்க பிரச்சனைனா அவங்க பிரச்சனை வெளியில் சொல்கிறாங்க, சினிமாக்காரங்களும் அவங்க பிரச்சனையை வெளியில் சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு ஏன் அவங்க பிரச்சனையை வெளியில் சொல்ல தெரியல? இல்லை என்ன பிரச்சனைன்னு முறையிட ஏன் தெரியல? அதனால் முறையிட தெரியணும். சார், எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே ஒரு சாரார் பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதாவது அது ஜியோ 2 வருடங்கள் கிட்ட ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். டேட்டை பார்த்தா தெரியும். இல்லை 1.5 வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். டிஸ்கிரிப்டிவ் வந்ததுன்னா என்ன பிரச்சனைகள் இருக்கும்ன்றதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். வந்தபோது அந்த ஜியோ வந்த சில நாட்கள் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வரலையும் யாரும் அதை பற்றி சொல்லவே இல்லை. டிஸ்கிரிப்டிவ் வந்தால் என்ன பிரச்சனை, எனக்கு இருக்க பிரச்சனைகள் நான் அப்போயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றத நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வரலையுமே யாரும் இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துட்டு தான் பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது பிரச்சனை நீங்கள் வெளியில் சொல்லலை அப்படின்னால், டிஸ்கிரிப்டிவ் வேணாம், எம்சிக்யூ மட்டும் போதும் அப்படின்னா, எம்சிக்யூவும் கஷ்டம்தான். எம்சிக்யூவும் ஒன்றும் சும்மா சாதாரணமாக எழுதிட முடியாது, அதுவும் கடினம்தான். அப்போ நீங்கள் பிரச்சனையை வெளியில் சொல்ல தெரியல. சில பேருக்கு தைரியம் இல்லை. நான் சொல்ல 99% கேண்டிடேட்ஸ்க்கு தைரியம் இருக்காது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு. இல்லைன்னா இவங்க ஏதோ ஒன்று பண்ணலாம். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னால், நிறைய பேர் ஏதாவது காசு கொடுத்து வேலை கொடுத்தா போதும், எதுக்கு எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டு, பணம் தானே வேணும், பணம் கொடுத்துட்றேன், வேலை கொடுத்துருங்க அப்படின்றது தான். முறைகேடில் ஈடுபடுறதுக்கு தான் நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. சில பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க. 4000 ஆசிரியர்களே கிடைக்க மாட்டான்னு தான் நான் சொல்கிறேன். வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா
நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கடினமாக 2-3 முறை வைத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பணிக்கு வர மாட்டாங்க, ஆசிரியர் பணிக்கு வர மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் அது. அப்போ படித்து தான் வரணும் அப்படின்னா வரமாட்டாங்க. அப்போ உங்கள் பிரச்சனைகள் என்ன? பிரச்சனைகள் இருக்குது, அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது அந்த அடிப்படை பிரச்சனைகளை வெளியில் வந்து பேச திராணியற்றவர்கள் தான் நான் சொல்கிறேன். சார், இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் பிரச்சனையாக பார்க்குறீங்களா? அதாவது ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த ஜியோ வரும்போதே டிஸ்கிரிப்டிவ்னா யார் எவலுவேட் பண்ணுறது, யார் கொஸ்டின் செட் பண்ணுறது அப்படின்றது தான் எனக்குள்ள பிரச்சனையே. புரியுதுல்ல? அதில் வந்து தரம் இருக்காது, எப்படி தரம் இருக்கும் அப்படின்றது தான் அதில் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ சரியாகும் அப்படின்றதே நான் சொல்லிட்டேன். எப்போ சரியாகும்னா நீங்கள் டிஆர்பி வருடம் போட்டு தரமான ஆசிரியர்களை எடுத்தால் மட்டும்தான் இது சரியாகும். இல்லாட்டி இது சரியாகாது. இதை வந்து பேசிகிட்டு தான் இருக்க முடியுமே தவிர எப்போவுமே இது சரி பண்ண முடியாது. அப்போ தரமான ஆசிரியர்கள் வேணும். இது ஒன்று. அடுத்தது இப்போதைக்கு இது சிலபஸ் வந்து நெட்டு சிலபஸ். இது சிலபஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் நெட்டு சிலபஸ் தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெட்டு சிலபஸ் அப்படின்றது இந்தியா முழுக்க இந்த சிலபஸ் தான் பார்க்கப்படுது. இது நெட் எக்ஸாமுக்கும் அதுதான், இப்போ செட் எக்ஸாமுக்கும் அதை தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ டிஆர்பிக்கும் அதை தான் சொல்கிறாங்க. இது ஓகே. இப்போ கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின்ஸ் கம்மியாக சொல்கிறீங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. 8 கொஸ்டின்ஸ்னு நினைக்கிறேன். இதில் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு அப்ஜெக்டிவ்க்கு அது வேறு, அது 50 மார்க்ஸ் தான். இப்போ மார்க்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் பொழுது சிலபஸ் ஹெவியாக இருக்குது. 10 யூனிட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்தையும் 10 டாபிக்ஸ் தான் அது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இங்கே என்னுடைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து இங்கே கிடையாது, போடலை. இப்போ சிலபஸ்ன்னு சொல்லும்போது ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கணும். நெட்டில் அந்த மாதிரி கிடையாது. நெட்டில் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்டிவ் எடுக்கிறீங்க, நெட்டில் இந்த சிலபஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான். நெட்டை பொறுத்தவரையில இந்த சிலபஸ்லேருந்து அப்ஜெக்டிவ் தான் எடுக்கிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் எடுக்கலை. இப்போ அங்கேயும் எனக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தது. அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. டிஸ்கிரிப்டிவ் வைக்கும்போதெல்லாம் அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நானே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 80 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ்ன்னு வைத்துக் கொள்ளலாம். பேப்பர் 3ல் 80ன்னு வச்சுக்கலாம். 80 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது 70 மினிமம் நான் எடுத்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71 நினைக்கிறேன். இதுதான் கடைசியாக நான் எடுத்த மார்க்ஸ். அதாவது 71ன்றது கம்மியாக எடுத்த மார்க்ஸு. எப்போயுமே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் இருப்பேன். 75, 76 அந்த ரேஞ்சுக்கு தான். அதாவது 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் தான் எனக்கு ரிசல்ட் அடி வாங்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறையாவது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு 7-8 முறை இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ண முடியாது. இப்போ எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்கு. எப்போயுமே அதே மாதிரி 2-3 மார்க்ஸில் போகுன்றது 7-8 முறையும் அப்படி தான் போச்சு. அதில் ஒரே ஒரு முறை தான் நான் அவ்வளோ கம்மியாக வாங்கியிருந்தேன், ஒரு 9 மார்க்ஸ் கம்மியாக வாங்கியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஃபேஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம கிளைம் பண்ண முடியாது. எப்படி ரெஃபரன்ஸ் புக்ஸ் இவங்க ஏதாவது வச்சுருந்தால் இவங்க நம்மளுக்கு எதுவும் வெளியில் சொல்லலை. இப்போ நான் எழுதின ஆன்சர்ஸ் நான் கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். இது நீதிமன்றத்துக்கு நான் போகிறேன்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போ அங்கே போகும்போது இவங்க வச்சுருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸிலேருந்து இவங்க எடுத்து காட்டினாங்க அப்படின்னால் தெரியாது நமக்கு. புரியுதில்ல? அந்த புக்ஸை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம எழுதின ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு மார்க்ஸ் கொடுக்க தேவையில்லை இல்லைல்ல. ரெஃபரன்ஸ் புக்கு கொடுக்கல, ஆனால் இவங்க வேறு ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னால் அந்த புக்கை இங்கே கொடுக்கல இல்லை. சிலபஸ்ன்னு கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு வரும். டிஸ்கிரிப்டிவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்க மார்க் போடும்போது சரியாக கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை கிளைம் பண்ண முடியாது. அப்போ அது நேர்மையாக நடந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அது மார்க்ஸ் வந்து இங்கே கொஸ்டின்ஸே கம்மியாக தானே இருக்குது. கம்மியாக இருக்கும் பொழுது இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்தால் பரவாயில்ல. கம்மியாக இருக்கும் பொழுது நிறைய பேர் எழுதும் பொழுது எப்படி இது கரெக்டாக இவங்க எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இதுதான் என்னுடைய பிரச்சனையாக நான் சொல்கிறேன். சார், இப்போது ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் நாளைக்கு கிளைம் பண்ணும்போதோ அல்லது படிக்கிறதுக்கோ அது உதவும் நான் நம்புகிறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.